பாட்டி வீட்டுக்கு போயிட்டு ஏதாவது சாப்பாடு இருந்துச்சுன்னா வாங்கி சாப்பிடலாம் என்ன? ஆனால் பாட்டி திட்டுவாங்களே. அதெல்லாம் திட்ட மாட்டாங்க. இரு, பாட்டி வீட்டுக்கு போயிட்டு வாங்கி சாப்பிடலாம். அத்தை, என்ன பண்ணுறீங்க அத்தை? ஐயையோ, இந்த பிச்சைக்காரருக்கு மேலே வந்துருச்சா? சொல்லுமா, என்னம்மா பண்ணுற? அது ஒன்றும் இல்லை அத்தை. உங்கள் பையன் தண்ணி அடிச்சிட்டு வந்து திருப்பியும் எங்களை எல்லாரையும் அடிச்சிட்டு சாப்பாடெல்லாம் பிடுங்கி எரிஞ்சிட்டாரு. அதான் சாப்பாடு ஏதாவது இருந்துச்சுன்னா கொடுக்குறீங்களா பிள்ளைங்களுக்கு சாப்பிட? இல்லைம்மா, என் வீட்டிலலாம் சாப்பாடு இல்லைம்மா. எங்கே அவங்க 2 பேரும் வேலைக்கு போனாதான், அவங்க வேலைக்கே போக மாட்டேங்காங்க. சாப்பாடெல்லாம் இல்லைம்மா. சரிம்மா, நான் வெளியில் போக வேண்டியது இருக்கு, ஒரு வேலையா. நீ போ உன் வீட்டுக்கு. சரி அத்தை. பாட்டி பாட்டி, என்னம்மா தங்கம், என்ன வேணும்? அது சித்தப்பாவை பார்க்க போயிருந்தேன். அவர் நான் வேலையில் இருக்கேன், இங்கெல்லாம் அடிக்கடி வரக்கூடாதுன்னு சொன்னார். அப்படியே எனக்கு ஒரு 50 ரூபா கொடுத்தாரு. பாட்டி, எங்களுக்கு சாப்பாடு போட்டு கொடு. அம்மா தான் போய் பாட்டிகிட்ட போய் சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. சாப்பாடு போட்டு ஊட்டி விட போறியா இல்லையா? அது சரி, நம்ம உங்களுக்கு எப்பயுமே வேண்டாத அம்மா ஓனர் காசு வாங்கி சாப்பாடு செஞ்சு தரேன், வாங்க போகலாம். பெரிய பையனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாங்க, சின்ன பையனுக்கு என்னென்ன கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஆனா அவங்களுக்கு அந்த மருமகளுக்கு பிடிக்கிறது. இவருக்கு பிடிக்கிறதுனால இவரையும் பிடிக்கல, இவரால இவரையும் பிடிக்கல. நாங்கள் செஞ்சதை சரி, அந்த குழந்தைங்க என்ன தப்பு செஞ்சு வச்சுருந்த அந்த குழந்தைங்களுக்கு பார்த்து சாப்பாடு கூட கொடுக்காம இருக்கிறாங்க. என்ன நேரமா அடுத்தவங்களுக்கு வந்து கையை நீட்டி நிற்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி, சொந்த அத்தை தானேட்டு வந்தேன், ஆனா இப்படி விரட்டி விடுறாங்க. ஒரு வயசோருக்கு கூட நாங்கள் தகுதி இல்லாதவங்களா இருக்கோம். கிளம்பு பிள்ளைங்களா, வீட்டுல போய் சாப்பாடு ஆகி தரேன், சாப்பிடணும். இப்ப கிளம்புறே, அடிச்சுட்டு கிளம்பு மரியாதையா.